வந்த நேரம் மகராசி அடி எடுத்து வச்சுக்க பாரு எங்க வீட்டுல. ஏங்க எங்க வீட்டுல அடி வச்சு நான் இங்கே போயிருக்கிறேன். அப்புறம் இங்க வச்சு நான் சும்மா இருப்பேன். அண்ணி மாதமா இருக்குது. ஆமா மாதமாக்குதா? ஆமா நீ வந்த நேரம். கண்ணே தேவி, நீ வந்து வீட்டில் அடி எடுத்து வைத்த நேரம் நான் சித்தப்பாவ போறேன், சின்னம்மாவ போறேன். நல்லாதான் இருக்கும். ஏய் அது மட்டும் இல்ல என் அண்ணி கர்ப்பமா இருக்குது அப்படின்னு செக்காப்பு மட்டும் 50,000 கொடுத்துங்க. தெரியுமா உனக்கு? 50,000 ரூபாயா? கண்ணே என் அன்னைக்கு செக்அப் பண்றதுக்கு மட்டும் டாக்டர் ஆஸ்திரேலியாவுல இருந்து வர வச்சோம். என்னங்க ஆச்சு? இதுக்கே 50,000 ரூபாயா? செக்அப் பண்றதுக்கே 50,000 சொன்னதுக்கு இப்படி போயிட்டாங்களே. நாங்க பிள்ளைகிட்டே கொடுத்தோமே, அது தெரியலையே உனக்கு? டாக்டர் பிளைட்ல தான் வந்தான், அது கொடுத்து ₹1,00,000. ஐயோ என்ன அது ₹1,00,000? நீங்க அடி மயங்கி முழுவுறீங்க. எங்க அண்ணன் சொத்து சுகத்தை எல்லாம் சம்பாரிச்சு எங்களை எல்லாம் எப்படி வளர்க்கிறார் தெரியுமா? பொட்டி பொட்டியா பொட்டி பொட்டியா மூட்டை மூட்டையா மூட்டை மூட்டையா அடிக்க வச்சுக்கிறோம் அப்படியா? வீட்டுல. வீட்டுல அவ்வளவு சொத்து இருக்குதா? அதெல்லாம் எங்ககிட்ட இன்னும் காட்டலையே. சரி அதனால 10 வாங்கி கடை திறக்கலையே. அதனால ஆஹா பரவாயில்ல. இதுக்கே இவ்வளவு செலவு பண்ணிருக்க. ஆனா 1000 ரூபாய் இருந்தாலும் ஏங்க நாங்க அக்கா தங்கச்சியும் கலந்து பேசுறேங்க. இதுக்கே இவ்வளவு பண்ணிக்கிறீங்க. எங்களுக்கு எவ்வளவு பண்றீங்க? என் அண்ணனுக்கு மண்டைக்கும் பிறக்க போற குழந்தைக்கு பேரு வைக்கிறதுக்கு ₹1 கோடி செலவு பண்ணலாம். நானுங்க 2 பேரும் ஐடியா பண்ணிக்கிறோம். பயிரத்தை எட்டி போறாங்க. 2 பேரும் கலந்து பேச போறோம். ஆமா தொட்டிலுக்குதே தொட்டிலை தங்க தொட்டில தான். ஆமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னால முடியலீங்க. அப்ப எங்களுக்கு எவ்வளவுதான் பண்றீங்க? இன்னைக்கும் நாளைக்கா இருந்தாலும் எங்க அண்ணன் கோடு போட்டா நாங்க ரோடு போடுவோம். உங்க பேச்ச 1/2 செகண்ட் கேட்க மாட்டோம். அக்கா தங்கா இது என்னடி அநியாயமா இருக்குது? செக்கப்புக்கு 50,000ங்கிறாங்க. வந்து பாத்துட்டு போன டாக்டருக்கு 1,00,000ங்கிறாங்க. இது இப்படியே போனா ஏண்டி நமக்கு ஒரு குழந்தை பிறக்க சொல்ற செலவு, கட்டுச்சோறு வைக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும், எவ்வளவு செலவாகும்? இவ்வளவு செலவும் 6 வீட்டு சொத்து போறது சரி ஒரு அநியாயம். இதுல எங்க பிரச்சனைக்கு நானும் சொத்துக்குது. ஆமா ஏய் அக்கா 2 பேருக்கு உரிமை. தங்கா இது இப்படியே விட்டா கடைசி காலத்துக்கு நம்மளோட குழந்தைக்கு ஒரு தெருவாடு கூட மிஞ்சாது. 50 எம்பளை கொண்டு தெருவில் நிறுத்தி போடுவாங்க. அதனால இவங்க இப்படி பண்ணா பண்ணாது, நாம வேற மாதிரி பண்ணி பார்க்கலாமா? எப்படி தமிழ் படுத்திட்டா? ஏய் பூச்சி கட்டவனே, நாங்க சொத்து போயிரும் பாருங்க. நாங்க எங்க சொத்து போதுன்னு அங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கிறங்க. இருந்தாலும் எப்படியாவது இந்த நம்ம புருஷனையும் நம்ம 2 பேருக்கு பிரச்சனையும் பிரிச்சு சொத்தை பிரிக்க சொல்லுங்க. முடிவே வேற முடிவே இல்லக்கா. இவங்களுக்கு இன்னும் குழந்தை பிறந்தாவ இவங்க ஆஸ்பத்திரி செலவுக்கு இல்ல எங்க போறது? ஐயோ 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 எங்க சொத்தே போயிருக்கு. எங்க அம்மா அப்பயே சொன்னா எங்களை சொல்லி சொல்லி வளர்த்திக்கிறா. ஏய் எதை வேணா விட்டு கொடுங்க, சொத்தை மட்டும் வேணுங்கிற நிலைக்கு பண்ணிக்காங்க அப்படி இருக்கிறாங்க. வேணுங்கிற நிலைக்கு இருக்குதுங்கிறாங்க. அதனால யாரு புரிச்சுமாங்க? ஏன் புரிச்சுமாங்க? நான் வாங்குறேன். என் புரிச்சுமாங்க நான் வாங்குறேன். நான் மட்டும் நான் விட்டோம்னா அதனால போத நேரா அப்ப எங்க போறீங்க? நாங்க 2 பேரும் சேர்ந்து எங்க வீட்டுக்காரர்கிட்டே போறோம். பாருங்க உங்க வீட்டுக்காரங்கிட்டே போங்க. ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு சொல்லுங்க. அதனால முன்ன நீ கூப்பிடு. என்னங்க ஓ என்னங்க என்னமா என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? டாக்டர் கூப்பிடலாமா? ஆமா நம்ம உடம்பு சரியில்லையா? டாக்டர் கூப்பிடலாமா? எதுக்கு எடுத்தாலும் அண்ணனை கேட்கணும் அண்ணனை கேட்கணும் அண்ணனை கேட்கணும் தான் சொல்றீங்க. ஆனா பொண்டாடிக்குன்னு என்ன பண்றீங்க? அது சரி
25,000 அண்ணன் காலடியும் அண்ணி காலடியில எதுவும் தெரியும் அண்ணன் சொல்லிட்டா பாருங்க அவர் பொண்டாடிக்கு உடம்பு சொன்னா கூட அண்ணன் போய் சொல்லணும் எனக்கு அப்படி எரியுது ஒரு பக்கம் முடியும் அநியாயம் ஏங்க நான் உடம்பு சரியில்லைங்கிறேன் உங்க ஒண்ணுகிட்ட போய் சொன்னா அது என்னங்க அர்த்தம் அண்ணன் சொன்னாலும் அண்ணன் காசு கொடுப்பாரு நம்ம டாக்டர் ஊசி போடலாம் போய் அண்ணன் சொல்லிட்டு போய் ஏங்க வாங்க எதுக்கு எடுத்தாலும் அண்ணங்கிட்டே போறேங்கிறீங்களோ அப்போ உங்களுக்குன்னு எதுவுமே கிடையாதா அப்படியா இது போய் எங்க அண்ணிட்டு சொல்லிட்டு வந்தாரு பார்த்தா எதுக்கு எடுத்தாலும் அண்ணங்கிட்ட போறேன் அண்ணிக்கிட்ட போறேன்னா மணிக்கு எவ்வளவு கோவம் வரும் எனக்கு வர கோவத்துல அப்படி சக்கே அப்புறம் குளிச்சு போடுவேன் நான் நீ ஒரு ஆம்பளை இல்ல என்னமாச்சு நீ ஒரு ஆம்பளையா இல்லையா என்ன ஆச்சு எதுக்கு எடுத்தாலும் அண்ணங்கிட்ட போறேன் அண்ணிக்கிட்ட போறேன்னு கேக்குறீங்க ஏங்க அப்ப நீ ஒரு ஆம்பளை இல்ல நீ எதுக்கு இருக்கிற நீ ஆம்பளைன்னு எல்லாமே அண்ணன் கண்டித்தான் உடம்பு சரியில்ல போய் கண்ணிட்டு சொல்லி காசு போயிட்டு இங்க வா இது சரிப்பட்டு வராது எதா இருந்தாலும் எலி வங்கா இருந்தாலும் தனி வங்கு வேணும் எப்படிமா எலி வங்கா இருந்தாலும் தனி வங்கு வேணும் நமக்குன்னு ஒரு ஊடு இருந்தா நமக்குன்னு ஒரு காசு இருந்தா நமக்குன்னு ஒரு பணம் இருந்தா நம்ம ஊட இருந்தா போய் டக்குன்னு உள்ள போகலாம் அண்ணன் உள்ள போய் போக முடியுமா நீ இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி நமக்கு தான் யாருக்கு ஒரு ரூம் வேணும் ஆளுக்கு ஒரு ரூம்ல போய் பூந்துக்கலாங்கிற குத்தி கட்ட மனுஷன் எனக்கு வந்து நேர்த்திய பாரு ஒரு அநியாயம் எதுக்கு எடுத்தாலும் அன்னிக்கிட்டு பாருங்க என்னதான் இருந்தாலும் இங்க பாருங்க நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்களா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் நாம புரிச்ச பிள்ளையோட நல்லபடியா இருக்கிறேங்க இல்ல நான் சொல்ற மாதிரி ஏதாவது பண்ண மாட்டீங்களா நான் இப்பயே நான் போலான்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு நான் போறேன் நேரா போயிருவேன் எங்க அப்பா மட்டுக்கே போயிருவேன் அங்க எதுக்குமா போறேன் இங்க என்ன சோறு இல்லையா சீரல் இல்லையா நகை இல்லையா என்ன இல்ல இதெல்லாம் இருந்து என்ன பண்றது உனக்குன்னு என்ன இருக்குது சரி ஓரா அண்ணன் மேலேயே அண்ணன் மேலேயுமே இருக்குது அதுதான் அண்ணன் நிக்கிறாங்களா எனக்கு அப்படி வர கோவத்துக்கு அப்புறம் நல்லா இருக்காதம்மா நீங்களும் ஒரு குடும்பம் ஆகணும் நாங்களும் ஒரு குழந்தை குட்டி ஆச்சுனேன் நாளைக்கு ஏன் பிள்ளைக்குன்னா எங்க வீட்டுல இருந்து நான் எடுத்துக்கொண்டே பாப்பேன் நம்ம பிள்ளைங்க இது ஏன் போறச்சேன் ஏன் பிள்ளைங்கன்னு சொல்லுமா போய் அங்க பொழுதும் கேட்டுக்க முடியுமா சரி இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருப்பாங்களா நாளைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருப்பாங்களா அதனால இப்ப என்ன பண்றாங்க அதனால நாம பங்க மட்டும் பிரிச்சு வாங்கிட்டு வந்துருங்க ஓ சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்றேன் ஆமா என்னங்க சொத்தை கேட்க சொல்லுது அண்ணனையும் கண்ணுமே சொத்துலாம் நான் கேட்க மாட்டோம் கேட்க மாட்டியா ஏங்க உங்களுக்கு நியாயமா சொல்றேன் உங்களுக்கு குடும்பம் வேணும் நாளைக்கு குழந்தை குட்டி பிறக்கும் அஞ்சு மாசம் ஆகுது டாக்டர் வந்தாரு இன்னைக்கு 1 லட்சம் ஆயிருக்குது நாளைக்கு 1 லட்சம் ஆகுது நாளைக்கு 1 லட்சம் ஆகுது இப்படியே எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிட்டா அப்புறம் நீங்க சுண்ணியும் வீட்டு போக வேண்டியதான் எல்லாம் கண்ணி அண்ணங்கிற அப்படி எல்லாம் எல்லாம் வயிறு தோப்படி வாமா மோய் ஆமா ஆமா ஓடியா ஓடியா ஆடியா கண்ணு அந்த குடும்பத்தை அந்த பொம்பளைங்க எந்த கந்தரை பண்றாங்க பாரு சரி சாமி நான் போறேன் இதுக்கு மேல நான் ஆரம்பிச்சு இருக்கிறது இல்ல நான் போறேன் அப்புறம் சாயங்காலம் பொண்ணு மாடுறது ஒண்ணும் இல்லாத போயிரும் எங்க போற போக மாட்டா ஐயோ காது கேட்கலையா நான் போறேன் போய் நான் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா இருக்கிறேன் இல்ல நான் ஆரம்பிச்சிருக்க மாட்டேன் நான் போறேங்க நான் போறேன் சரி சரி நீ சொல்ற மாதிரி கேக்குறமா நான் சொல்ற மாதிரி கேக்குறேன் அப்படியா அப்படி சொன்ன நான் சொல்ற மாதிரி கேட்டேன் எனக்கு வேற எதுவுமே தேவையில்ல இதுக்கு மேல நீ சொல்ற மாதிரி கேக்குறோம் நான் சொல்ற மாதிரி கேக்குறீங்களா இப்படிதான் இருக்கணும் எப்படி ஒரு பொண்டாட்டி சொன்னா புரிஞ்சு கேட்கணும் அதனால நீ என்ன பேச்சு கேளுங்க நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்க நம்ம வீடு இப்படி என் பேச்சு கேட்டீங்களா மாடி மாடியா கட்டிட்டு போயிட்டே விட்டியா விட மாட்டேன் ஏற்கனவே நடந்தாங்க அப்படியா சரி அதனால என்ன நம்பி வா
பாத்துக்கலாம். நம்ம சொத்தை மட்டும் பிரிச்சுக்காது. சரிம்மா. சொல்லுங்கம்மா. கண்ணே சாமி. ஒரு வீட்டுக்கு வராந்தாவும். ஐயோ கண்ணே தேவையா? சாமி. என்னடி எனக்கு தலை வலிக்குது, கை கால் ஒரே செகண்ட் போய் எங்க அண்ணிக்கிட்ட காசு வாங்கிட்டு வந்துடுறீங்க. ஏங்க எங்க அண்ணிக்கிட்ட போய் காசு வாங்கிட்டு வரேன். ஒன்னிக்கிட்டியா ஆ, ஒன்னிக்கிட்டியா வாங்கல நின்ன நான் சொன்னா கேட்க மாட்டேன். எனக்கு தலை வலிக்குது, கை வலிக்குது, ஒன்னிக்கிட்டி வாங்குறேன். ஒன்னிக்கிட்ட நீ ஆம்பளை இல்ல? நீ பாக்கலையா? என்னத்த ஆம்பளையா நீ இல்லையா? ஆம்பளை தான் வேலை செஞ்சு நிக்குது, நீ வேலையே செய்யல. மச்சான், கூட்ட மச்சான். ஆமா நேத்து டாக்டர் வந்தாடி எவ்வளவு செலவாச்சு ஒன்னுக்கு? ஒரே 1.5 லட்சம் ஆயிடுச்சு. 1.5 லட்சம் ஆச்சு. இன்னைக்கு 1.5 லட்சம் ஆகுது. இன்னைக்கு 1.5 லட்சம் ஆகுது. 1.5 லட்சம் ஆகுது. அந்தாண்டு 1.5 லட்சம் ஆகுது. ஆகும். இந்த பணமெல்லாம் யார் வீட்டு பணம்? எங்க அண்ணன் சம்பாரிச்ச பணம். ஒன்னங்க சம்பாரிச்சு பணம். உன்னை எங்கிருந்து சம்பாரிச்சு வந்தான்? எங்க அண்ணன் எங்கிருந்து சம்பாரிச்சு வந்தான்? நம்ம மண்டகட்டவள கடல் கடந்து திரவியங்களை தேடி கருவாட்டு வியாபாரத்துல ராவு போவலா சம்பாரிச்ச பணம். எங்க அண்ணன் வீட்டு பணம். இவ பேசுறா பாருப்பா. சரி வரும்போது தோர்ஜிலை கட்டிட்டு வந்தா, இப்ப கொக்கரக்காய் 2 குடம்புலையே தூங்குறான். சரிங்க. எங்க நேத்து வந்து வாந்தி எடுக்கிறா. நேத்து வந்து வாந்தி எடுக்கிறா. பூப்பாட்டு ஒண்ணுமே இல்லையா? ஏங்க இருங்க, உங்களுக்கு ஒண்ணு இருக்குதா இல்லையா? நீ ஆஸ்பத்திரி படிக்கிற என்னடி பண்ணலாங்கிற? என்னடி பண்ணலாங்கிற? உனக்கு ஒண்ணுமே இல்லையா நான் கேக்குறேன். யாரு சொத்து? எங்க அண்ணன் சொத்துடி. என்னது? எங்க அண்ணன் சொத்து. ஆமா சொத்துனா எல்லாருக்கும் பங்கு தானே? ஆமா. அண்ணன் வீணா 3 பேருக்கு பங்கு தானே? போய் சொத்தை பிரிச்சு வாங்கினோம். அட மண்டை கட்டவல. எங்க அண்ணன் போய் நான் சொத்தை கேட்டா, தம்பி எல்லாமே நீயே வச்சுக்கடான்னு சொல்லுவாரு. அப்பேற்பட்ட அண்ணன் அப்படி வச்சிட்டு போறது. அப்படி வச்சுட்டு போறது. அதெல்லாம் அப்படிலாம் ஆகவே ஆகாது. முன்னனுக்கு 2 குழந்தை பேருக்கும். சரி, அந்த குழந்தைக்கு 4 லட்சம் ஆகும், 5 லட்சம் ஆகும். அதுல யார் விட்டு போனோம்? எங்க அண்ணன் பணம். எங்க அண்ணன் உண்டு பணம். இப்படி அழிஞ்சிட்டு போற நீங்க 3 பேருக்கு பங்கு தானே? அப்புறம் ஏன் பிரிச்சுட்டு வர மாட்டேன்? ஏண்டி பிரிக்கணும்? மூட்டை விட்டு இப்ப போறேன். கண்டாரு ஓடி சரிங்க. தாலி கட்டி ஏண்டி உனக்கு தாலி கட்டி எங்க ஓடுறது? நீ என்னை அடிச்சுட்டு விட மாப்பிள. கை நீட்டி பாச்சாத. நான் உனக்கு பொண்டாடி தாண்டி. என்னடி மேலே ஏறிட்டு வர? இப்படியே விட்டா அசூசி விட மாட்டாங்க. ஏன்னா வானா அவங்க சொல்றது நான் ஆட்டுக்குட்டி இல்ல. இவன் ஏறிட்டு வரால, இவன் என்ன காப்பாத்துவாளா? இப்படி அடிச்சுட்டு இல்ல ஒரே நிமிஷம் கேட்க மாட்டானுங்க. ஐயோ ஐயோ, நான் வர மாதிரி கிடையாது. ஏன்னா ஒரே நாள் மட்டும் காட்டிவிட்டு இவன் சவரியத்துக்கு போய் நான் எங்கனா போறது? சரி அது என் கூத்த மச்சான் 10,000 தான் நீட்ட கடன் வாங்கி கொடுக்க. ஆமா ஒன்னம் நாட்டி மட்டும் வாந்தி எடுக்கிறா. நீ ஒரு நாள் வந்துட்டு ஏன் வரல என்கிட்ட? ஏன் வாந்தி வரல எனக்கு? உனக்கு ஏன் வாந்தி வரலையா? ஏன் வரல? ஆட வீணா பண்ணியா உங்களுக்கு செத்து போச்சியா? ஒரு நாளெல்லாம் எடுக்க முடியாது வாந்தி. கிளைச்சோருக்கு பாரு, எங்கேயாவது இருந்தா போய் சாப்பிடு. ஏங்க நீ பண்ணலாம் அத்தான் எடுக்கல நானு. இல்லைன்னா மாட்டுக்கு பாரு கல்லி தண்ணி வச்சிருப்பாங்க, போய் குடி வாந்தி தானா வரும். நீ என் கிட்ட கூட வரல, அப்புறம் எப்படி நான் வாந்தி எடுப்பேன்? கண்ணே உனக்கு என்னதான் வேணும்? என்ன சொல்றேன்னா என்ன வேணும்? அந்த சொத்துல பாதி பிரிச்சு வாங்கின கை நீட்டி பேசாதே, பிடிக்காது சாமி. சொத்துல பாதி பிரிச்சு வாங்கிட்டு வந்தா மட்டும்தான் நான் இங்க இருக்குவேன். இல்லன்னா எங்க அம்மா வீட்டுக்கு நான் பேரப்படுறேன். உனக்கு தேவை சொத்து. சொத்து அண்ணன் தம்பிகளை பிரிக்கிறதுக்கு ஒன்னும் முடிவு பண்ணலையே. உனக்கு சொத்து தானே வேணும். எங்க அண்ணன் போய் நான் வாங்கிட்டு வரேன். சொத்தை பிரிச்சு அண்ணன் பிரிச்ச மாதிரி நீ போவாங்க, அப்புறம் பாத்துக்கலாம். சொத்தை 3ஆ பிரிச்சா நாளைக்குன்னு உங்களுக்கு குடும்பம் ஆயிரும். சரி, உங்களுக்கு பிள்ளைங்க வீட்டுக்கு பிறப்பாங்க, அதுக்கு வேணுமில்ல. அதனாலதான் அம்மா நல்லதுதான் சொல்லுது. நம்மளுக்கு 2 குழந்தை கொட்டி பிறந்தா அந்த சொத்து நம்மளுக்கு. உனக்கு தேவை சொத்து. சொத்து அண்ணன் தம்பிகளை வேட்டு விட்டுறாத. நீ சொத்தை வாங்கிடுவா, அப்புறம் கூட என் கையில கொடு. நான் அப்புறம் திமித்தி மலத்தி நானே பண்ணி காமிக்கிறேன். உனக்கு தோர்ஜில கொடுத்துக்காது. அண்ணா